அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் 2025 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இணையதளம் வழியாக நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுவிலேயே ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது கலை கல்வியகங்கள் தமிழ்ல எந்த லாங்குவேஜ்ல மாத்திக்கலாம். நீங்க வேணா இங்க ரைட் சைட்ல ஆங்கிலம் மற்றும் தமிழ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் மொழி வேணும்னா இந்த இணையதளத்தை தமிழுக்கு மாத்திக்கலாம். கலை கல்வியகங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதற்கு கீழே அரசு இசை கல்லூரிகள், அரசு கவின்கலை கல்லூரிகள், அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது அரசு கவின்கலை கல்லூரிகள். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கவின்கலை கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எங்கெங்க அரசு கவின்கலை கல்லூரிகள் இருக்கு, அதில் என்னென்ன பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது, கல்வி கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அரசு கவின்கலை கல்லூரிகள் சென்னை, கும்பகோணம் மற்றும் மதுரையில் அமைந்துள்ளது. இந்த ஒவ்வொரு மாவட்டத்தின் பேர்லயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கல்லூரியின் முகவரி விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும். சென்னையில் அரசு கவின்கலை கல்லூரி 31 ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை, பெரியமேடு, சென்னையில் அமைந்துள்ளது. இதுல இந்த கல்லூரி பற்றிய முன்னுரை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே கவின்கலை கல்லூரியில் கீழ்காணும் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. படிப்பு விவரங்கள், இளங்கவின்கலை, முது கவின்கலை டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. படிப்புகள் பாத்தீங்கன்னா வண்ணக்கலை அதாவது பெயிண்டிங், இளங்கவின்கலை 4 வருடங்கள் 8 பருவம், முது கவின்கலை 2 வருடங்கள் 4 பருவம். இளங்கவின்கலையில் சேர்வதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி, நுழைவுத் தேர்வு தேர்ச்சி. சிற்பக்கலை ஸ்கல்ப்சர் இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி, நுழைவுத் தேர்வு தேர்ச்சி. காட்சி வழி தொடர்பு வடிவமைப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், ஆலயக துகிலியல் வடிவமைப்பு இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்டைல், ஆலயக சுடுமண் வடிவமைப்பு இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக், பதிப்போவியம் பிரிண்ட் மேக்கிங். இவ்வாறு படிப்பு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்கு. அதற்கான கல்வி தகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சேர்க்கை நடைமுறைகள், படிப்புகள் இளங்கவின்கலை வயது வரம்பு 23, பொது பிரிவினருக்கு, SC/ST பிரிவினருக்கு 26. நுழைவுத் தேர்வு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயர் மாதிரி செயல்முறை, உயர் மாதிரி துறை தொடர்பான தேர்வு, கொள்குறி தேர்வு, இவ்வாறு நுழைவுத் தேர்வு விவரங்கள் இருக்கு. குறிப்பு கொடுத்திருக்காங்க. முதல் ஆண்டில் மொழிப்பாடங்களுடன் தமிழ், ஆங்கிலம், கவின்கலை தொடர்பான இயல் மற்றும் செய்முறையுடன் கூடிய பொதுவான படிப்பாக இருக்கும். இதர 3 ஆண்டுகள் முதன்மை பாடத்திற்கான சிறப்பு படிப்பாகும். கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவின்கலை கல்லூரிகளில் கல்வி கட்டணம், சிறப்பு கட்டணம், இடம்பெயர்வு கட்டணம், சேர்க்கை கட்டணம், இவ்வாறு கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கும்பகோணத்துல அரசு கவின்கலை கல்லூரிகளில் உள்ள விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி மதுரை, உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ணி என்னென்ன படிப்புகள் இருக்கு, அங்கு என்னென்ன கல்வி கட்டண விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கீழே வரும்போது கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பலவிதமான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம பார்க்க போறது 2வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் 2025 சென்னை, கும்பகோணம், மதுரை. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன் affiliated to the Tamil Nadu Dr. J. Jayalalitha Music and Fine Arts University Student Admission Application அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே நேம் ஆஃப் த காலேஜ், கல்லூரியின் பேர் நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்புறம் சென்னை, கும்பகோணம், மதுரை 3 இடங்கள்ல இந்த கல்லூரி இருக்கு. உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கல்லூரியின் பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு கோர்ஸ் விவரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கோர்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த கோர்ஸ் விவரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. கைட்லைன் அண்ட்
இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் த அப்ளிகேஷன். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக இந்த நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கைட்லைன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறை, அரசு கவின்கலை கல்லூரி, சென்னை, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது. இளங்கவின்கலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்ப்பு. கல்லூரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு கவின்கலை கல்லூரி கவின்கலை புலத்தில் இளங்கவின்கலை பட்டப்படிப்புகளும் முது கவின்கலை பட்டப்படிப்புகளும் நடத்தப்படுகின்றன. இளங்கவின்கலை பட்டப்படிப்புகள் கால அளவு சென்னை, கும்பகோணம் ஆகிய 2 கல்லூரிகளிலும் நடத்தப்படும் அனைத்து இளங்கவின்கலை பட்டப்படிப்புகளும் 4 ஆண்டு கால முழு நேர பட்டப்படிப்புகளாகும். சேருவதற்கான அடிப்படை தகுதிகள்: பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு சேர விரும்புவோர் பள்ளி மேல்நிலை கல்வியியல் படிப்பில் அதாவது +2 வகுப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 23, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 26 வயது நிறைவு செய்யாதவராக இருத்தல் வேண்டும். இவ்வாறு இதற்கான தகுதி விவரங்கள் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நுழைவுத் தேர்வு டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. தேர்ந்தெடுப்பு முறை கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்ப்புக்கென கல்லூரியில் நடத்தப்படும் நாட்டத் தேர்வு அதாவது செய்முறை எழுத்து வாயிலாக கீழ்வரும் வகையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தேர்விலும் குறைந்தது 35% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக கருதப்படும். இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள், சிறப்பு ஒதுக்கீடு, துறை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்லேயே விண்ணப்பதாரரின் பெயர் அதாவது உங்களது +2 மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பெயர் எங்க என்டர் பண்ணி இன்சியல் என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்ல 500 KB ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க மதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாதி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓசி, பிசி, எம்பிசி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க சாதியை செலக்ட் பண்ணி சிறப்பு இடஒதுக்கீடு தகுதி உள்ளவர் அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படி டிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான விவரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்நாள் படை வீரரின் வாரிசு எனில் அல்லது முன்னாள் படை வீரரின் வாரிசு எனில் இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் வேறுபட்ட திறன் கொண்டவர்களின் சதவிகிதம், சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான ஆவணம் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக பிறந்த தேதி, மாநிலம், குடியுரிமை போன்ற விவரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டில் படித்தவரா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். மொத்த மதிப்பெண்கள், புறப்பட்ட மதிப்பெண்கள், பெற்றோர் பெயர், பாதுகாவலரின் பெயர், விண்ணப்பதாரரின் கைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர், பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கைபேசி எண், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி, விண்ணப்பதாரரின் ஆதார் எண், நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய். SC ST மாணவர்களுக்கு 50, அதர் கேட்டகரி மாணவர்களுக்கு ரூபாய் 100. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் செலுத்தப்பட வேண்டும். டிமாண்ட் டிராஃப்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ண வேண்டும். செல்லான் நம்பர், செல்லான ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான மதிப்பெண் பட்டியலை இணைக்கவும். உங்க மதிப்பெண் பட்டியலை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. +2க்கு இணையான மதிப்பெண் பட்டியலை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மாற்றுச் சான்றிதழின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தை இணைக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 பக்க TCA ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் போர்டு, CBSE உங்க கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாதி சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஆதார் சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இருப்பிட சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரரின் கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பெற்றோரின் கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணக்கூடிய சான்றிதழ்களின் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அலௌடு ஃபைல் டைப் கொடுத்திருக்காங்க. என்ன சைஸுக்குள்ளாடி இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா விண்ணப்பதாரர் உறுதிமொழி. விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள தகவல்கள் அனைத்தும் மெய்யானவை என்று சான்றளிக்கிறேன். தரப்பட்டுள்ள தகவல்களின் முரண்பாடுகள் ஏதும் பின்னர் கண்டறியப்பட்டால் தவறான தகவல்களின் அடிப்படையில் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நானே பொறுப்பாவேன் என்பதை நன்கு அறிவேன் என்று சான்றளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி அப்புறமா இந்த வெரிஃபிகேஷன் கோட் இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் திரையில் தோன்றும். கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகு நுழைவுத் தேர்வு விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்லயே இந்த மெனுல ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல செக் யுவர் காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்திருப்பாங்க. என்டர் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர். உங்க ரெஃபரன்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.